ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மாலை நேரம் நெருங்க நெருங்க மீராவின் இதய துடிப்பு ஒரு கடிகாரத்தின் ஊசலாட்டத்தைப் போல வேகமாக துடிக்கத் தொடங்கியது. ஆதி சொன்ன அந்த 5 மணி அது வெறும் நேரமல்ல, அவளது காதலின் அழைப்பு. ஆதி கொடுத்த அந்த சிவப்பு நிற சேலையில் அவன் ரசித்த அந்த பேரழகோடு வெளியே கிளம்ப தயாரானாள். ஆனால் அவளது கால்கள் ஒவ்வொரு அடி வைக்கும்போதும் ஒரு பயம் நிழலாய் தொடர்ந்தது. டைம் ஆச்சு, இப்போ கிளம்புனாதான் கரெக்டாக இருக்கும். ஆதி சார் வர எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார்ல. ஆனால் நான் போகிறத யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறது என்று யோசித்து கொண்டவாறே படபடப்புடன் கீழே இறங்கி வந்தாள். மீரா ஹாலுக்குள் நுழையும் போது விஸ்வா அங்கே சோஃபாவில் அமர்ந்து ஒரு கப் காஃபியை கையில் வைத்துக்கொண்டு அதை பருகி கொண்டிருந்தான். அவளது காலடி சத்தம் கேட்டதும் விஸ்வா நிமிர்ந்து பார்த்தான். சிவப்பு நிற சேலையில் தகிக்கும் நெருப்பாய் நின்ற மீராவை பார்த்ததும் விஸ்வாவின் கண்களில் ஒரு வியப்பு மின்னியது. ஏய் மீரா, என்ன இது? இந்த நேரத்தில் இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கே போகிற என்று விஸ்வா கேட்க மீரா அப்படியே அந்த இடத்திலேயே உறைந்து போனாள். அவளது தொண்டை வறண்டது. தனது கைவிரல்களை பிசைந்து கொண்டபடி திருத்திருவென்று முழித்தாள். அது சார், ஒன்றும் இல்லை, சும்மா வெளியே போகலான்னு. என்ன, வெளியே போகணுமா? எங்க? அது சார், ஒன்றும் இல்லை, பக்கத்தில் மால்க்கு என்று மீரா கூற விஸ்வா தன் புருவத்தை உயர்த்தினான். என்ன, மால்க்கா? மீரா, இந்த நேரத்தில் தனியாக போகிற? அது பரவாயில்ல சார், பக்கத்தில் தானே, நான் போயிட்டு வந்துடுறேன் சார். இல்லை மீரா, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா எங்கள் யார்கிட்டச்சும் சொல்லிவிடு, அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நீ ஏன் போகணும்? ஆனால் சார், எனக்கு கொஞ்சம் பர்சனலாக திங்ஸ் வாங்கணும், அது நான் தான் போய் வாங்கணும், அதுக்காக தான். அப்போ சரி, நீ டிரைவரை கூட்டிகிட்டு போ, தனியாக போக வேணாம். ஐயோ சார், அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் ஆட்டோ பிடிச்சி போய்ப்பேன் என்று மீரா பதற்றத்துடன் பதிலளிக்க மீராவின் இந்த தடுமாற்றமும் அங்கும் இங்கும் அலைப்பாயும் அவள் பார்வையும் விஸ்வாவுக்கு ஏதோ வித்தியாசமாக தெரிந்தது. ஆனால் அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மீரா, என்ன இது? என்ன ரொம்ப பதற்றமாக இருக்க? எல்லாம் புதுசாக இருக்கே. சரி விடு, எனக்கு சிட்டி சைடு ஒரு மீட்டிங் இருக்குது. நான் போகிற வழியில் தான் அந்த மால் இருக்குது. நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் என்று விஸ்வா கூறியதும் மீராவுக்கு தலையை சுற்றியது. ஐயோ, என்ன இது, இப்படி மாட்டிக்கிட்ட? விஸ்வா சார் மட்டும் அங்கே வந்தா அவ்வளோதான். ஆதி சர்வர் அங்கே வெயிட் பண்ணுவார். 2 பேரும் பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிருமே என்று மீராவுக்கு பயம் அதிகரித்தது. சார், அதெல்லாம் ஒன்று வேணாம், உங்களுக்கு நிறைய பிஸியான வேலை இருக்கும், நீங்கள் பாருங்கள், நான் அப்புறம் கூட போய்க்கிறேன் என்று மீரா கூற விஸ்வா சிரித்து கொண்டே எழுந்தான். என்னாச்சு உனக்கு? எனக்கு அந்த பக்கம் வேலை இருக்குது, போகிற வழியிலும் நான் ட்ராப் பண்ணுறேன். இந்த நேரத்தில் உன்னை தனியாக அனுப்ப எனக்கு மனசு இல்லை, அதுவும் வெளியே ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். வா, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என்று விஸ்வா பிடிவாதமாக கூற வேறு வழியே இல்லாமல் மீரா விஸ்வாவின் பின்னால் மௌனமாக நடந்தாள். விஸ்வா காரை ஸ்டார்ட் செய்ய மீரா முன்னிருக்கையில் அமர்ந்தாள். கார் மேன்ஷன் வாசலை தாண்டி சென்றபோது மீராவின் இதயம் வினாடிக்கு 1000 முறை துடித்தது. ஐயோ கடவுளே, எல்லாம் என் நேரம், இப்படி மாடிக்கிட்ட, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று மீரா அமைதியாக விஸ்வாவுடன் சென்று கொண்டிருந்தாள். அம்மா மீரா, என்ன ரொம்ப அமைதியாக இருக்க? உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், எனக்கு என்ன புது சாரியெல்லாம் கட்டியிருக்க என்று விஸ்வா கேட்க மீரா திடுக்கிட்டு போனாள். ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த சாரி இது இது எனக்கு லக்ஷ்மி ஆண்டி வாங்கி கொடுத்தாங்க, அதான் என்று மீரா சமாளிக்க விஸ்வா லேசான புன்னகையுடன் காரை இயக்கி கொண்டிருந்தான். இந்த ஆதி வர வர என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கே புரியல. இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான மீட்டிங், கூட வான்னு கூப்பிட்டா வேறு ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டான்.
இதுக்கு முன்னாடி அவன் இப்படி பண்ணதே கிடையாது. இப்போ ஏதோ புதுசாக பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ரொம்ப மாறிட்டான். என்கிட்ட ஏதோ மறைக்கிறான்னு மட்டும் எனக்கு புரியுது. அது மட்டும் எனக்கு தெரியட்டும், அப்புறம் இருக்க அவனுக்கு என்று விஸ்வா பேசிக்கொண்டிருக்க மீராவின் கண்களில் பயம் தொற்றிக் கொண்டது. ஏய் மீரா, என்னாச்சு உனக்கு? நீ எப்படி திரு திருன்னு முடிக்கிற? ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆதி சாருக்கு என்ன பிரச்சனையோ அவர் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல. ஒருவேளை நேரம் பார்த்து சொல்லிக்கலான்னு கூட. ஏய், நீ என்ன ஆதிக்கு சப்போர்ட் பண்ணுற? இல்லை சார், பொதுவாக சொன்னேன், அவ்வளோதான். இதுக்காக அவர் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அது சரி, நீ சொல்கிறது கரெக்டு தான், பார்க்கலாம் என்று இருவரும் போய்கொண்டிருக்க மீராவின் கண்களில் இருந்த பயம் சற்றும் குறையவில்லை. ஏய் மீரா, உனக்கு ஷாப்பிங் முடிய எவ்வளோ நேரம் ஆகும்? நான் வேணும்னா மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது உன்னை பிக்கப் பண்ணிக்கவா என்று விஸ்வா கூறியதும் மீரா வேகமாக, ஐயோ சார், அதெல்லாம் ஒன்று வேணாம், எனக்கு ரொம்ப டைம் ஆகும். அது மட்டும் இல்லை, நான் ரம்யா அங்கே வர சொல்லியிருக்கேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறோம். எனக்காக நீங்கள் அங்கே வர வேணாம் என்று அவள் பதற்றமாக கூற, மீரா சொன்ன அந்த பொய் விஸ்வாவை நம்ப வைத்தது போல தெரிந்தது. ஆனால் மால் நெருங்க நெருங்க மீராவுக்கு பயமும் அதிகரித்தது. விஸ்வாவின் கார் மால் வாசலில் நின்றதும் மீரா ஏதோ ஒரு போர்க்களத்திலிருந்து தப்பித்தது போல அவசரமாக இறங்கிக் கொண்டாள். ஏய் மீரா, பார்த்து போ என்று விஸ்வா கூற, மீரா தலையை மட்டும் ஆட்டிவிட்டு திரும்பி பார்க்காமல் மாலுக்குள் நுழைவது போல பாசாங்கு செய்தாள். விஸ்வாவின் கார் பார்வையிலிருந்து மறையும் வரை காத்திருந்தவள் அடுத்த நொடி மின்னல் வேகத்தில் லிஃப்ட் வழியாக 2nd ஃப்ளோர் கார் பார்க்கிங்கிற்கு விரைந்தாள். அந்த 2nd ஃப்ளோர் கார் பார்க்கிங்கில் கால் வைத்ததும் மீராவிற்கு உடல் நடுங்கியது. அந்த பிரம்மாண்டமான பார்க்கிங் ஏரியா மிகவும் அமைதியாக, ஒரு விதமான மர்மமான அமைதியுடன் இருந்தது. அங்கே வெளிச்சம் மிகவும் குறைவாக, ஆங்காங்கே இருந்த டிம் விளக்குகள் மட்டும் மஞ்சள் நிறத்தில் எரிந்து கொண்டிருந்தன. அங்கிருந்த பெரிய கான்கிரீட் தூண்களின் நிழல்கள் ராட்சசர்களைப் போல தெரிந்தன. என்ன இது, இங்கே யாருமே இல்லை. ஆதி சார் இங்கே தான் இருக்காரா? இந்த இடத்த பார்க்கவே பயமா இருக்கு. ஆதி சார், நீங்க எங்க இருக்கீங்க என்று மெல்ல குரல் கொடுத்தாள். பதில் வரவில்லை. அவளது செருப்பின் சத்தம் மட்டும் அந்த பார்க்கிங் முழுவதும் எதிரொலித்தது. என்ன இது, யாரையும் காணோம், ஒருவேளை தப்பான இடத்துக்கு வந்துட்டோமா என்று பயத்தில் மீரா பின்வாங்க முயன்ற போது ஒரு தூணின் பின்னால் இருந்து ஒரு கருப்பு நிற உருவம் பாய்ந்து வந்தது. மீரா அலறுவதற்குள் ஒரு வலிமையான கரடுமுரடான கை அவளது வாயை பொத்தியது. மறுகை அவளது இடையே வளைத்து அப்படியே அருகில் இருந்த ஒரு கருப்பு நிற SUV காரின் கதவை திறந்து உள்ளே இழுத்தது. மீரா திமிர அவளை காரின் பின்னிருக்கையில் சாய்த்தது அந்த உருவம். கார் கதவு டக்கென்று பூட்டப்பட்டது. காரின் இருட்டில் மீராவின் கண்கள் பயத்தில் விரிந்திருக்க, அவளது முகத்திற்கு மிக அருகில் அந்த தகிக்கும் மூச்சு காற்றப்பட்டது. ஆதியின் கண்கள் அந்த இருட்டிலும் அனலாய் மின்னின. மீரா மூச்சிறைக்க, ஆதி சார், என்ன இது, என்னை இப்படி பயமுறுத்துறீங்க, என் உயிரே போயிடுச்சு என்று அவள் கூற, ஆதி அவளது கழுத்தின் வளைவில் முகம் புதைத்து கர்ஜனை போன்ற குரலில், ஏய், உயிர் போகாது, ஆனால் இன்னைக்கு உன்னிதான் நான் கண்டிப்பாக போகும்டி. ஏண்டி, எவ்வளோ தைரியம் இருந்தா விஸ்வா கூட வருவ? நான் தான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணுறேன்னு தெரியும்ல, அப்புறம் ஏண்டி அவன் கூட வந்த என்று அவன் கேட்க, மீரா பதில் சொல்லும் முன்பே ஆதி அவளை தனது இரும்பு பிடியில் அள்ளிக்கொண்டான். மீரா அவனது சட்டையை இறுக பற்றி கொண்டு அந்த பயத்திலிருந்து விடுபட அவனை இறுக கட்டியணைத்து கொண்டாள். இவ்வளவு நேரம் மேன்ஷனில் மற்றவர்களுக்கு முன்னால் அடக்கி வைத்திருந்த அந்த ஆக்ரோஷமான காதல் இப்போது எரிமலை குழம்பாய் வெடித்தது. ஆதி எதை பற்றியும் யோசிக்கவில்லை. அவனது கைகள் மீராவின் அந்த சிவப்பு சேலையின் மென்மையை உணர்ந்து அலைபாய்ந்தன. ஆதி அவள் காதோரம் தாகமான குரலில், ஏய் மீரா, இந்த சேரையில் உன்னை பார்த்த நிமிஷமே உன்னை அங்கேயே தூக்கிட்டு போயிடணும்னு தோணுச்சு. ஆனால் உன்னை சுற்றி அத்தனை பேர் இருந்தாங்க.
அப்போ நான் பட்ட நரகம் எனக்கு மட்டும்தாண்டி தெரியும். இப்போ இந்த நிமிஷம் நீ மட்டும்தான் என் கூட இருக்க. உன்னை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்று அவன் மீராவின் கழுத்திலும் தோள்களிலும் தனது ஆளுமையை முத்திரையிட்டான். அவனது முரட்டுத்தனமான முத்தங்கள் மீராவை நிலைகுலைய செய்தன. மீராவிற்கு உடல் சேர்த்தது. அவனது வெப்பம் அவளை உருக்கியது. மீரா தடுமாற்றத்துடன் அவளை தள்ளிவிட முயன்றாள். ஐயோ ஆதி சார், என்ன இது? ப்ளீஸ் நிறுத்துங்க. இது பார்க்கிங் ஏரியா, யாராவது பார்த்துட்டா என்று அவள் முடிப்பதற்குள் ஆதி அவளது உதடுகளில் விரல் வைத்து அழுத்தி, ஏய், யார் பார்ப்பாங்க? இது ஆதியோட கார். இந்த காரோட கண்ணாடியை தாண்டி வெளியே இருக்கிற எவனுக்கும் உள்ள நடக்கிறது தெரியாது. ஏண்டி பயமா இருக்கா? இல்லை என்னோட வேகம் உனக்கு பிடிக்கலையா என்று கூறியபடி அவன் அவளை மீண்டும் தன் பக்கம் இழுத்து அவளது இடையை வளைத்து நெருக்கினான். அந்த சிறிய கார் இடைவெளியில் அவர்களின் மூச்சுக்காற்று ஒன்றோடு ஒன்று மோதி அனலை கிளப்பியது. ஐயோ ஆதி சார், போதும், எனக்கு மூச்சு முட்டுது என்று அவள் கூற ஆதி ஒரு சிறு சிரிப்புடன், என்ன சொன்ன? மூச்சு முட்டுதா? மூச்சு நிறுத்ததாண்டி நான் வந்திருக்கேன். ஆனால் நீ சொன்னதுக்காக வர்றேன். இது வெறும் ஆரம்பந்தான். இன்னொன்று பார்க்க வேண்டியது நிறையா இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க? எங்க என்று மீரா ஆர்வத்துடன் கேட்க ஆதி அவளது நெற்றியில் ஒரு அழுத்தமான முத்தத்தை கொடுத்துவிட்டு டிரைவர் சீட்டிற்கு தாவினான். கார் சீறிக்கொண்டு பார்க்கிங்கை விட்டு வெளியேறியது. மீரா கலைந்திருந்த தனது சேலையையும் கூந்தலையும் சரி செய்து கொண்டே ஆதியின் அந்த தகிக்கும் பார்வையை சந்திக்க அஞ்சி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். காரின் சக்கரங்கள் சாலையை சீவிட்டு கொண்டு பறந்தன. ஆதியின் முகத்தில் ஒரு விதமான பிடிவாதமும் கண்களில் அடங்காத வேட்கையும் தென்பட்டது. ஆதியின் கார் அந்த பரபரப்பான நகரப்பகுதியை தாண்டி இப்போது ஆள் நடமாட்டமற்ற ஒரு கடற்கரை சாலையை நோக்கி திரும்பியது. இருபுறமும் தென்னை மரங்கள் அணிவகுக்க தூரத்தில் கடலின் பேரிரைச்சல் கேட்கத் தொடங்கியது. சுமார் அரை மணி நேர பயணத்திற்கு பிறகு ஒரு தனிமையான படகுத்துறையில் கார் நின்றது. அங்கே மனித நடமாட்டமே இல்லை. நிலவின் ஒளி கடலில் பட்டு திரிக்க அலைகள் கரையை மோதும் சத்தம் மட்டுமே அந்த அமைதியை உடைத்து கொண்டிருந்தது. மீரா குரல் நடுக்கத்துடன், சார், என்ன இது? எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? இங்கே யாருமே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்று அவள் கூற ஆதி பதில் சொல்லவில்லை. காரிலிருந்து இறங்கி வந்து மீராவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு முன்னே நடந்தான். அங்கே கடலில் ஒரு பிரம்மாண்டமான சொகுசு கப்பல் நங்கூரமிட்டு நின்றது. அந்த கப்பலில் இருந்து வெளிவந்த மங்கலான விளக்கு வெளிச்சம் அது ஒரு ராஜ மாளிகை போல தோற்றமளித்தது. மீராவை அப்படியே தூக்கி கொண்டு அந்த கப்பலுக்குள் ஏறினான் ஆதி. கப்பல் மெல்ல நகரத் தொடங்கியது. கரை மெல்ல மெல்ல அவளது பார்வையில் இருந்து மறைந்து சுற்றிலும் கருநீல கடல் மட்டுமே எஞ்சியது. கப்பலின் மேல்தளத்தில் ஆதி மீராவை நிறுத்தினான். குளிர்ந்த கடல் காற்று அவளது ஈரமான கூந்தலையும் அந்த சிவப்பு சேலையையும் களைத்து போட்டு விளையாடியது. ஆதி சார், என்ன இது? ஏதாவது சொல்லுங்க. நம்ம எங்கே போகிறோம்? விஸ்வா சார் வேறு தேட போகிறாரு உங்களை. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்று அவள் பயத்தில் கூற ஆதி அவளை நெருங்கி வந்தான். அவனது கைகள் அவளது இடையை அழுத்தின. ஆதியின் கண்கள் கடலின் ஆழத்தை விட பயங்கரமாக இருந்தது. அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மௌனம் மூலமாகவே அவளை கட்டி போட்டான். மீரா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். அந்த கப்பல் அலைகளை கிழித்து கொண்டு வெகு தூரம் சென்று கொண்டிருந்தது. சுமார் 1 மணி நேர பயணத்திற்கு பிறகு தூரத்தில் ஒரு பச்சை நிற தீவு தெரிந்தது. அது ஒரு சாதாரண தீவு அல்ல. அது ஆதிக்கு மட்டுமே சொந்தமான, உலக வரைபடத்திலேயே இல்லாத ஒரு தனிப்பட்ட சொர்க்கம். கரையில் கப்பல் நின்றதும் ஆதி அவளை இறக்கினான். அந்த தீவின் மணல் தங்கம் போல மின்னியது. அங்கே ஒரு சிறிய ஆனால் அதிநவீனமான ஒரு அழகான வீடு இருந்தது. அந்த வீட்டை சுற்றி ஆயிரக்கணக்கான செடிகள் நடப்பட்டிருந்தன. அந்த தீவில் இவர்கள் இருவரை தவிர வேறு எந்த உயிருமே இல்லை. ஆதி அவளது காதோரம் குனிந்து, ஹே பூனைக்குட்டி, வெல்கம்
சார் என்ன இது? இங்கே யாருமே இல்லை. ஆமாம், இது ஆதியோட உலகம். இங்கே விஸ்வா இல்லை, ரம்யா இல்லை, லக்ஷ்மி ஆண்டி யாருமே இல்லை. இங்கே நீனா மட்டும்தான். இன்னைக்கு இந்த தீவில் உனக்கு கிடைக்க போகிற ஒவ்வொரு சந்தோஷமும் நான் மட்டும்தான் உனக்கு கொடுத்ததா இருக்கணும். பயப்படாதடி, இந்த தீவை உனக்காக தான் நான் வாங்கியிருக்கேன் என்று அவன் கூற மீரா அதிர்ச்சி அடைந்தாள். என்ன சார் இது? என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ பெரிய தீவு எனக்காகவா? ஆனால் இதெல்லாம் எதுக்கு? சொல்கிறேன்டி, என் கூட வா என்று மீராவின் கையை பிடித்து ஆதி அவளை அழைத்துச் சென்றான். அந்த மணலில் அவளது கால் தடங்கள் பதிய ஆதி அவளது கையை பிடித்து அந்த பிரம்மாண்டமான வீட்டை நோக்கி அழைத்துச் சென்றான். அலைகளின் ஓசையும் ஆதியின் மூச்சுக்காற்றும் மட்டுமே அந்த இரவில் சாட்சியாக இருந்தன. அந்த தனிமை தீவின் மையத்தில் இருந்த அந்த அழகான வீடு ஒரு காதலின் கோட்டையைப் போல காட்சியளித்தது. ஆதி கதவை திறக்க மீரா உள்ளே நுழைந்த அந்த நொடி அவளது இதயம் ஒரு நிமிடம் துடிப்பதை நிறுத்தியது. அறை முழுவதும் மின்விளக்குகள் ஏதுமின்றி நூற்றுக்கணக்கான நறுமண மெழுகுவத்திகள் எரியூட்டப்பட்டிருந்தன. அந்த மென்மையான மஞ்சள் வெளிச்சம் அறையின் மூலை முடுக்குகளில் எல்லாம் ஒரு மர்மமான அழகை சேர்த்திருந்தது. தரை முழுவதும் இரத்த சிவப்பான ரோஜா இதழ்கள் ஒரு மெத்தை போல படரப்பட்டிருக்க, காற்றில் சந்தனமும் ரோஜாவும் கலந்த ஒரு போதை தரும் வாசனை ஆட்கொண்டது. ஆதி மெல்ல மீராவின் பின்னால் வந்து நின்றான். அவளது மெல்லிய இடையை வளைத்து தன் பக்கம் இழுத்து அவளது பிடரியில் தனது சூடான மூச்சுக்காற்றை பரவ விட்டான். சார், என்ன இது? இங்க என்ன நடக்குது? இதெல்லாம் உனக்காக தாண்டி. எனக்காகவா? ஏன் இதெல்லாம் பண்றீங்க? அதாண்டி, எனக்கு ஏதோ வேலண்டைன்ஸ் டே, ஏதோ லவர்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி கிஃப்ட்டு சர்ப்ரைஸ்லாம் கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாமே. இங்கே பாரு மீரா, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக தெரியாது. சொன்னாங்க உன்னை இந்த மாதிரி சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ பண்ணியிருக்கேன். நீ சந்தோஷமாக இருந்தியாடி? சார், இது என்ன கேள்வி? எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. ஆனால் தனியாக இந்த மாதிரி தீவு, இவ்வளோ பெரிய வீடு, இது எல்லாத்தையும் விட காலையிலேருந்து எனக்கு குட்டி குட்டியாக அழகாக சர்ப்ரைஸ் பண்ணீங்களே, அதுவே எனக்கு போதும். நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் இன்னைக்கு. என்ன சொன்ன? சந்தோஷமாக இருந்தேல? எனக்கு அது போதும்டி. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உனக்கு என்ன பிடிக்கும், என்ன பண்ணால் நீ சந்தோஷப்படுவ, எதுவும் எனக்கு தெரியல. அதான் ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணேன். மீரா, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இந்த உலகத்தில் எந்த பொண்ணுக்கும் கிடைக்காத ஒரு காதல் உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த அவசரம், இந்த தீவு, இந்த நைட்டு எல்லாமே உனக்கு தாண்டி என்று கூறியபடி அவன் அவளை அங்கிருந்த ஒரு மென்மையான சோஃபாவில் அமர வைத்தான். ஒரு சிறிய வில்வெட் பெட்டியை திறந்தான். அதற்குள் இருந்த வைரம் பதிக்கப்பட்ட கொலுசு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் மின்னலாய் ஜொலித்தது. ஆதி எவ்வித தயக்கமும் இன்றி தரையில் மண்டியிட்டு அமர்ந்தான். மீராவின் மென்மையான வலது பாதத்தை தனது கைகளால் ஏந்தினான். அவனது தீண்டலில் மீராவின் உடல் ஒரு முறை கிதார்த்தந்தியாய் அதிர்ந்தது. சார், என்ன இது? இப்போ என்ன பண்ணுறீங்க? இது உனக்காக தான் வாங்கியிருக்கேன். சார், இது வரைக்கும் நீங்கள் பண்ணதே போதும். எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான கொலுசு எனக்கு? என்று மீரா கூற ஆதி அவளது பேச்சை கவனிக்கவில்லை. மிக மென்மையாக அந்த கொலுசை அவள் பாதத்தில் அணிவித்தான். அதன் பின் அவளது பாதத்தின் மேல் தனது இதழ்களை பதித்து ஒரு ஆழமான முத்தமிட்டான். ஆதி அவளது கண்களை ஊடுருவி பார்த்து, இங்கே பாரு மீரா, இனிமேல் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இந்த ஆதிக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த கொலுசு சத்தம் கேட்குற தூரத்தில் தான் என் உயிர் இருக்கும் என்று கூறிவிட்டு ஆதி எழுந்து நின்று அவளை அப்படியே அள்ளி தன் மார்போடு அணைத்து கொண்டான். அவனது கருப்பு நிற சட்டையின் பட்டன்கள் மீராவின் அந்த சிவப்பு நிற சேலையில் உரசி ஒரு விதமான உறவை ஏற்படுத்தியது. ஆதி அவளது இதழ்களுக்கு மிக அருகில் வந்து, இங்கு பாரு மீரா,
உனக்கு இந்த அவசரம் வேணுமா? இல்லை இந்த தனிமை உன்னை பயமுறுத்துதா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்று அவன் கேட்க மீரா அந்த நொடி எதை பற்றியும் கவலைப்படவில்லை. விஸ்வா, மேன்ஷன், உலகம் என அனைத்தும் அவளுக்கு துச்சமாக தெரிந்தது. அவனது பார்வையில் இருந்த அந்த அதிகாரமும் அதில் கலந்திருந்த அடங்காத காதலும் அவளை அடிமையாக்கியிருந்தது. மீரா பதில் சொல்லவில்லை. மாறாக ஆதியின் கண்களை ஆழமாக பார்த்து தனது மென்மையான கைகளால் அவனது சட்டை காலரை பிடித்து தன் பக்கம் ஆக்ரோஷமாக இழுத்தாள். அவளது இந்த துணிச்சல் ஆதியை ஒரு நிமிடம் திகைக்க வைத்தது. நீங்கள் அசுரன்தான் எனக்கு தெரியும். ஆனால் அந்த அசுரனுக்கு இந்த மீரா மட்டும்தான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் உங்களோட மீரா, உங்கள் காதலி. இன்னைக்கு நைட்டு நான் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். உங்கள் இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என்று மீரா கூறிய வார்த்தைகள் ஆதியின் கட்டுப்பாட்டை மொத்தமாக உடைத்தன. ஆதி மீராவின் இடையை இன்னும் இறுக வளைக்க அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் இரு நிழல்கள் ஒன்றாக இணைந்தன. ஆதியின் அசுரத்தனமான வேகமும் மீராவின் மென்மையான தவிப்பும் கலந்து அந்த தனிமை தீவில் ஒரு புதிய காவியத்தை எழுதத் தொடங்கின. அலைகளின் ஓசைக்கு நடுவே அவர்களின் இதய துடிப்பு மட்டுமே அந்த இரவின் ரகசியத்தை சுமந்து நின்றது. அந்த வீட்டிற்குள் நிலவிய மெழுகுவர்த்தி வெளிச்சம் ஒரு மாயாஜால உலகத்தை உருவாக்கியிருந்தது. ஆதியின் மூச்சுக்காற்று மீராவின் கழுத்து நரம்புகளில் சூடாக்கப்பட்டு தெறிக்க அவளது உடல் முழுவதும் ஒரு விதமான மின்சாரம் பாய்ந்தது. மீரா அவனது சட்டை காலரை பிடித்து தன் பக்கம் இழுத்த அந்த வினாடி ஆதிக்குள் இருந்த அசுரன் முழுமையாக விழித்து கொண்டான். ஏய் மீரா, உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன? கேளுங்க. நான் தொடர்றது உனக்கு பிடிச்சிருக்காடி என்று ஆதி கேட்ட கேள்வி மீராவின் நரம்புகளை தட்டியது. ஆதியின் கைகள் அவளது முதுகின் வளைவுகளை சேலையின் மேலேயே வருடி கொண்டிருக்க மீரா அவனது மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். உண்மை சொல்லவா? உங்க தீண்டல் ஒரு நெருப்பு மாதிரி இருக்கு. அது அப்படியே நான் உருக்கிறது. உங்க பார்வையை சந்திக்கவே எனக்கு பயமா இருக்கு. ஆனா அந்த பயத்துல ஒரு அழகான சுகம் இருக்குன்னு எனக்கு புரியுது என்று மீரா கூற ஆதி அவளது காது மடல்களை தனது இதழ்களால் வருடி, எனக்கு தெரியும்டி, அந்த சந்தோஷத்தை உனக்கு முழுசாக கொடுக்கதான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீ போடுற இந்த லிப்ஸ்டிக்கை விட என்னோட கிஸ்ஸாலேயே உன்னோட லிப்ஸை வைக்கிற அந்த நிமிஷத்துக்காக காத்துட்ருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த நிமிஷம் இப்போதான் என்று அவளது முகத்தை தன் கைகளால் ஏந்தி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அவனது கண்கள் வேட்கையில் ஜொலித்தன. மீரா தவிப்போடு அவனது சட்டையை இறுக்க பற்றி கொண்டாள். அவளது இதழ்கள் தானாகவே ஒரு சிறு நடுக்கத்துடன் பிரிந்தன. ஆதி எவ்வித தயக்கமும் இன்றி அவளது இதழ்களில் தனது அதிகாரத்தை செலுத்தினான். அது வெறும் முத்தமல்ல, அவனது இத்தனை நாள் இயக்கத்தின் வெளிப்பாடு. மீரா ஆரம்பத்தில் திடுக்கிட்டாலும் அடுத்த நொடி அவனது அந்த முரட்டுத்தனமான காதலில் தன்னை முழுமையாக ஒப்படைத்தாள். ஆதி சட்டென்று அவளது இடையை வளைத்து தூக்கினான். மீரா அவனது கழுத்தை இறுக்க கட்டி கொண்டாள். அவளை அப்படியே மெல்ல தூக்கி கொண்டு ரோஜா இதழ்கள் தூவப்பட்டிருந்த அந்த பிரம்மாண்டமான மெத்தையை நோக்கி நடந்தான். மெத்தையின் மென்மையில் மீராவை கிடத்திய போது அவளது அந்த சிவப்பு சேலை களைந்து அவள் மேனியின் அழகை ஆதிக்கு காட்டி கொடுத்தது. ஆதி மீராவின் மேல் படர்ந்து கொண்டான். அவனது உடலின் கனம் மீராவிற்கு ஒரு சுகமான பாரத்தை தந்தது. அவனது இதழ்கள் மீராவின் இதழ்களோடு மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடங்கின. அவனது ஒவ்வொரு முத்தமும் அவளது நிதானத்தை சிதைத்தது. மீரா தவிப்பில் அவனது கருப்பு நிற சட்டையின் காலரை தன் பிஞ்சு விரல்களால் இறுக பற்றி கொண்டாள். மீராவின் நகங்கள் அவனது சட்டையை கிழிக்கும் வேகத்தில் இருந்தன. ஆதி அவளது கழுத்தின் வளைவுகளில் தனது ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டே தனது ஒரு கையை மெல்ல தனது பேண்ட் பாக்கெட்டிற்குள் கொண்டு சென்றான். அவனது உடல் அசைவில் மீராவின் சேலை இன்னும் விலகியது. அவன் தனது பாக்கெட்டில் இருந்த ஒரு துப்பாக்கியை வெளியே எடுத்தான். அதன் குளிர்ந்த இரும்பு தன்மை மீராவின் இடையோரம் ஒரு கணம் உரசிய போது அவள் சிலிர்த்து போனாள். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.